ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா தக்காளி சட்னி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து சட்னி நிறையா வேணும், வீட்டில் யாருன்னா ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வந்திருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயம் தக்காளி நான் சொல்கிறது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பட் கடலைப்பருப்பு போட்டாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ரெட் கலர் காஞ்ச மிளகாய் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலர் அண்ட் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா போட்டுக்கோங்க. 4 வெங்காயம் நான் கட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆனால் தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூண்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 4 தக்காளி எடுத்துகிட்டு அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து வதங்கும்போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து அந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொட்டி இறக்கிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.